வெளியே வரும்போது முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ டெல்லி தலைமை செயலகத்திற்கோ அரவிந்த் கெஜ்ரிவால் செல்லக்கூடாது. அமலாக்கத்துறையின் வழக்கில் இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் நிபந்தனை. சசிகலா, டிடிவி தினகரன், OPS வைத்தியலிங்கம் உள்ளிட்டோருக்கு அதிமுகவில் எக்காலத்திலும் இடமில்லை. தஞ்சாவூர் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்ததாக தகவல். தூத்துக்குடியில் வின்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலை கட்டுமான பணிகளுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி. ஆலை அமைக்க உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசுடன் வின்பாஸ்ட் நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாவடக்கத்துடன் பேச வேண்டும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்தான சீமான் பேச்சுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். அரசியல் களத்தில் மாற்றி மாற்றி பேசி வரும் சீமானின் மனநிலையை பரிசோதிக்க வேண்டும். தமிழ் சமூகத்தை தவறான பாதையில் வழிநடத்துவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். அமலாக்கத்துறையும் கைது செய்துள்ளதால் ஜாஃபர் சாதிக் திகார் சிறையில் இருந்து வெளியில் வர முடியாது. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மூதாட்டி சடலமாக மீட்பு. நகைக்காக கொல்லப்பட்டாரா? காவல்துறையினர் விசாரணை. எதிர்க்கட்சிகளை முடக்க ஆணவத்துடன் செயல்படும் பாஜக அரசுக்கு முற்றுப்புள்ளி. அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் குறித்து ஆம் ஆத்மி கருத்து. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 74 விழுக்காடு அதிகம். ஜூலை மாதத்தில் அதிக மழை பொழிவு என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரை பிடித்து விசாரணை. ஏற்கனவே கைதான 11 பேரை சேர்த்து திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த 3 பேரிடம் போலீஸ் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.